மதுரா கலம்பர வரையில் தாம் பெத்த புள்ளேன்னு தான் நினைச்சான். அது மாதிரி தான் கிருஷ்ணன் என்ன வரணுமா நமக்கு வாத்சல்ய பக்திங்கிற குழந்தையாக பகவானை நாம் பாவிக்கணுங்கிற ஒரு பிரேமைய முதல்ல உலகத்துக்கே காண்பிச்ச ஒரு தேசம் நம்ம தமிழ்நாடு. முதல் பக்தர் பெரியாழ்வார் அவர்தான் முதல்ல காண்பிச்சு. ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியாலோ ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாலோ மத்வாச்சாரியாலோ மனுஷியால் இல்ல, பகவத் அம்சம். வாத்சல்யன மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி மாணிக்கம் கட்டி உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு அபச்சாரமா நினைச்சிடக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். பெத்தது தேவகி. அந்த தேவகிக்கு கிருஷ்ணனை பார்க்கும்போது அவன் யசோதைட்ட இருந்தா கூட தான் பிள்ளைங்கிற எண்ணம் தான் இருக்கும். வெளியில சொல்லிக்க முடியாது, கம்ச பயத்தினால வெளியில சொல்ல முடியாது. யசோத அம்மா அவன் மதுரா கலம்பர வரையில் தாம் பெத்த புள்ளேன்னு தான் நினைச்சான். வளர்க்கிற புள்ளேன்னு ஒரு எண்ணம் அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரேமையை பார்க்க முடியுமா நம்மால? யசோத பிரேமை எல்லாருக்கும் தெரியுமா? யசோதையே தோஷம் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது, புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இது 200 அம்மா பெத்த புள்ளேன்னு 2வது வயசுலயே யசோதைக்கு தெரிஞ்சிருந்ததுனால் அந்த யசோதை எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பா? தாம் புள்ளேன்னு நினைச்சுட்டே. அது மாதிரி தான் கிருஷ்ணன் என்ன வரணுமா நமக்கு இந்த மாத்திரு பாவத்தில். மாணிக்கம் கட், இதை யசோதையை குறைச்சி சொல்றேன்னு நினைக்க கூடாது, இதை சொன்னா புரியும், அதுக்காக சொல்றேன். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி, இது மாதிரி ஒரு பாவத்தை உலகத்துக்கே முதல்ல காண்பிச்சது தமிழ்நாடு தான் காண்பிச்சு. இந்த பக்திய வாத்சல்ய பக்திங்கிற குழந்தையாக பகவானை நாம் பாவிக்கணுங்கிற ஒரு பிரேமைய முதல்ல உலகத்துக்கே காண்பிச்ச ஒரு தேசம் நம்ம தமிழ்நாடு. முதல் பக்தர் பெரியாழ்வார் அவர் தான் முதல்ல காண்பிச்சார். இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும், இது மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கா வாத்சல்ய பக்திய. கிருஷ்ணனையே இப்போ நான் எப்போ பிருந்தாவனம் போனாலும் டெல்லியிலேருந்து ஒரு தம்பதிகள் வருவா. நான் பிருந்தாவனத்தில் தங்கின்னு இருக்கும்போது வருவா, அவளோட கிருஷ்ணன் எடுத்துன்னு வந்துடுவா, குழந்தையாவே கொண்டு வருவா. இவன் பிருந்தாவனம் வரணும்னா உங்களை பார்க்கணுன்னா அதுக்காக அழிச்சுன்னு வந்தேன் பெறவா அதுவா சொல்லுவா. பிருந்தாவன பரிக்கிரமா போகும்போதே ஒரு கூடையில் இந்த கிருஷ்ணனை வச்சு இப்படி தூக்கிட்டே போவா. இது மாதிரி இந்த பக்தியெல்லாம் நமக்கு எங்கேருந்து தெரிஞ்சது? யார் சொல்லிக் கொடுத்தா? ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உண, பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்துதான் நமக்கு தெரியும். இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வாத்சல்ய பக்தி நார்த்தில் பண்ணியிருக்கா. அதெல்லாம் சரித்திரமா இருக்கு. அதுக்கு பக்தமாலான்னு பேர். பக்தமாலான்னு ஒரு கிரந்தம், அதுதான் மகாபக்த விஜயத்துக்கே மூலம். ஹிந்தியில் வந்திருக்கு, ஹிந்தியில் பண்ணியிருக்கார். நாபாஜிங்கிற ஒருத்தர் ஹிந்தியில் பண்ணியிருக்கார் பக்தமாலா கீர்த்தனத்தோட கூட. அதில் நம்ம பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணின எல்லா மகான்களுடைய சரித்திரம், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடியாழ்வார், எல்லாருடைய, ராமானுஜர், சங்கரர், மத்வர், எல்லாருடைய கதையும் எழுதியிருக்கார் அவர். பாரத தேசத்தில் உள்ள எல்லா பக்தாளுடைய கதைகளையும் சேர்த்து பக்தமாலான்னு பேர். ஹிந்தியில் ரொம்ப ஆச்சரியமா ரசமா இருக்கு. அதுல ஒரு பக்தர் வல்லபாச்சாரியாளுடைய சம்பிரதாயம் இருக்கே, அந்த சம்பிரதாயம் தான் வாத்சல்ய பக்தி. இன்னைக்கு ஜகத்து முழுக்க கிருஷ்ணனை குழந்தையா நினைக்கிற மாதிரி ஒரு பக்தியை பிரச்சாரம் பண்ணினவர் ஸ்ரீ வல்லபர். ஸ்ரீ வல்லபாச்சாரியாள்ங்கிறவர் யார் அப்படின்னா சாட்சாத் பகவானுடைய அம்சமே. இவாள்லாம் மனுஷியாளா இருந்தா இப்படிலாம் ஒன்று ஸ்தாபிக்க முடியாது.
ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியாலோ ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாலோ மத்வாச்சாரியாலோ மனுஷியால் இல்லை, பகவதம்சம். ஒரு பகவதம்சம் வந்தால்தான், அது ஆவேசம் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். 32 வயசுக்குள்ள ஆசேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி 72 மதங்களை கண்டனம் பண்ணி அத்வைத மதத்தை ஸ்தாபிச்சார் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார். ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய சரணம் படாத இடமே கிடையாது, எல்லா இடத்துக்கும் வந்திருக்கார். என்ன ஆச்சரியம்னா, இப்படி 32 வயசுக்குள்ள இப்படி எப்படி ஒத்தரால போக முடியும்? அவர் பண்ண காரியங்கள் கொஞ்சமா நஞ்சமா. இன்னைக்கு பத்ரிநாத் போனோம்னா அங்க இருக்கிற பூஜாக்கிரமம் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் நிர்ணயம் பண்ணது. அங்க பூஜை பண்றவா யாரு அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பார்டர்ல உள்ள அங்க உள்ள போத்தின்னு சொல்லுவா, அவதான் அங்க பூஜை. கேதார்நாத்தில் இன்னைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ சௌகரியம் இருக்கிற காலத்திலே சிரமமாக இருக்கு. அங்கே பூஜை பண்ணுறவாளை அந்த பூஜாக்கிரமத்தையும் அந்த பூஜையின் நிர்ணயம் பண்ணினவர் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.